சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். வாங்க இன்னைக்கான பிப்ரவரி 18 இருக்கக்கூடிய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கே 3 இமேஜஸ் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடுடைய சிஎம் ஃபோட்டோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டைடல் பார்க் தகவல் தொழில்நுட்ப பூங்கா சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இது சார்ந்து நம்ம என்ன படித்தோம் அப்படின்றத மறக்காமல் ஒரு வரியில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான முதல் டாப்பிக்கை பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, இன்னைக்கான முதல் டாபிக் அவார்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 58வது ஞானபீட விருதிற்கு தேர்வாகியுள்ள உருது கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை குல்ஜார் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? பஞ்சாபை சார்ந்தவர். ஸோ இவர் 58வது ஞானபீட விருதிற்கு தேர்வாகியுள்ள உருது கவிஞர் அப்படின்னு தெரியணும். அப்போ இன்னொரு கவிஞரும் தேர்வாகி இருக்காங்களா? ஆமா, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம், ஓகேங்களா? பிராக் கோரக்புரி அப்படின்றவங்க என்ன, அதாவது இந்த உருது கவிஞர் தேர்வு செய்யப்பட்டிருக்காருல, இவர் 2வது உருது கவிஞர் ஞானபீட விருது பெறுவதில். அப்ப இதற்கு முன்பாக ஒருத்தர் உருது கவிஞர் ஞானபீட விருது பெற்றிருக்காரு, அவர் தான் பிராக் கோரக்புரி அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? அப்ப கீழே இருக்க ஆப்ஷன் அப்படின்னா அகிலன் ஜெயகாந்தன் அவர்கள் 2 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இவங்க 2 பேர் தான் தமிழே ரெஃபர் பண்ணி ஞானபீடு விருது வாங்கினவங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? அகிலன் அவர்கள் 1975 சித்திரப்பாவை அப்படின்ற ஒரு நூலுக்காக வாங்கியிருப்பாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் 2002 ஞானபீட விருது பெற்றிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்பொழுது 58வது ஞானபீட விருதுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய உருது கவிஞர் யாரு? குல்ஜார். இவர் 2வது உருது கவிஞர் அப்படின்னு விஷயமும் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதற்கப்புறம் இங்க பாருங்க, 58வது ஞானபீட அவார்டு அப்படின்றது 2023 சார்ந்தது. சோ இதற்கு ஒரு தேர்வு குழு போட்டு தேர்வு செய்வாங்க நபர்களை. சோ 2 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று குல்ஜார், இன்னொன்று ராம் பத்ராச்சாரியா அப்படின்றவங்க, ஓகேங்களா? சமஸ்கிருதத்தில் 5வது நபராக இந்த ஞானபீட விருதை பெறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சோ இந்த விருதின் சிறப்பு என்னன்னா, இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதாக பார்க்கப்படுது, ஓகேங்களா? இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருதுனா எந்த விருது சொல்லுவோம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அப்புறம் இந்த விருது எப்போல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1961 இருந்து கொடுக்குறாங்க. சோ எத்தனை மொழிகளுக்கு கொடுக்குறாங்க? 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளுக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் இதற்கான பரிசு தொகை 21 லட்சம் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது போக சரஸ்வதி தாயார் அம்மாவுடைய சிலையும் கொடுப்பாங்க. அதற்கப்புறம் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? அதான் வாக்தேவி சிலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் குல்ஜார் அப்படின்றவங்க பஞ்சாபை சார்ந்தவங்க. இவங்களுடைய இயற்பெயர் என்ன? சம்பூரன் சிங் கல்ரா அப்படின்றவங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க இதற்கு முன்பு வேறு விருதுகள்லாம் பெற்றிருக்காங்களா? சாகித்ய அகாடமி விருது 2002 பெற்றிருக்காங்க. பத்மபூஷன் விருது 2004 பெற்றிருக்காங்க. தாதா சாஹிப் பால்கே விருது 2013 பெற்றிருக்காங்க. தாதா சாஹிப் பால்கே விருது திரைத்துறையில் உயர்ந்த ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க, இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் திரைப்படங்கள்லயே ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு, ஓகேங்களா? அதனாலதான் இவருக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. நிறைய திரைப்படங்களை எழுதவும் செஞ்சிருக்காரு, இயக்கவும் செஞ்சிருக்காரு, ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் 2வது நபர் 58வது ஜனன்பித் அவார்டை பெறக்கூடிய நபராக ராம் பத்ராச்சாரியா அப்படின்றத பார்த்தோம், ஓகேங்களா? உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர். 1950 தான் இவர் பிறந்திருக்காரு. பிறந்த 2 மாதங்கள்லயே கண் பார்வை இழந்துட்டார், ஓகேங்களா? சோ கண் பார்வை இழந்திருந்தாலும் பிரெய்லி முறை உதவியின்றி 22 மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? சோ இவருடைய கவிதை படைப்புகள்லாம் சமஸ்கிருதம், ஹிந்தி, மைத்திலி போன்ற மொழிகள்ல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமஸ்கிருதத்துல இவர் சிறந்து விளங்கினதுனாலதான் இவர் சமஸ்கிருதத்துல 5வது நபராக ஞானபீட விருதை பெறாரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். இவரும் பத்ம விபூஷன் விருதை 2015 பெற்றிருக்காரு அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஞானபீட விருது சார்ந்த விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. போன குரூப் 4ல கூட தாமோதர் மௌசோ அப்படின்றவர் ஞானபீட விருது பெற்றார் அப்படின்ற ஒரு கேள்வியில வந்திருந்தது, ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் இங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம் 22 மொழிகள்ல
அட்டவணையில் இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளுக்கும் ஞானபீட விருது அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல அட்டவணையில் எத்தனை மொழிகள் இருந்தது? 14 மொழிகள் தான் இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரும் பொழுது இருந்தது. அதற்கப்புறம் பல்வேறு திருத்தங்களின் வாயிலாக அது 22ஆக மாற்றப்பட்டது. அது என்னென்ன திருத்தங்கள்? 21வது திருத்தம், 71வது திருத்தம், 92வது திருத்தம். இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். 21வது திருத்தத்துல ஒரே ஒரு மொழி தான், சிந்தி மொழி அப்படின்றது 1967 ஆட் பண்ணாங்க. 71வது திருத்தத்துல ஒரு 3 மொழி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி 1992 ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 92வது சட்ட திருத்தத்துல 2003 4 மொழிகள். ஓகேங்களா? சோ 18ல இருந்து 22ஆக கடைசியாக மாறிச்சு. போடோ, டோக்ரி, மைத்திலி, சாந்தலி அப்படின்ற மொழிகள் மாற்றப்பட்டது. மொத்தம் 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்கு. அதை நம்ம அலைடாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஸ்கூல் புக் வழியில். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாருங்க. ஞானபீட விருது சார்ந்தே நம்ம பார்க்கிறோம். ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன், அகிலன். நாம கூட ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம். சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைக்கான இரண்டாவது கேள்வி, மத்திய அரசின் நிதி பகிர்வில் எடுத்துக்கொள்ளப்படும் அடிப்படை காரணிகளில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை வரி செலுத்தும் திறன் அப்படின்றது ஒரு அடிப்படை காரணிகளாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அந்த மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, அந்த மாநிலம் எவ்வளவு வனப்பரப்பு உடையதாக இருக்கு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நிதித்திறன் இடைவெளி எப்படி இருக்கு, சோ இதெல்லாம் வச்சுதான் ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒதுக்கீடு செய்றாங்க. ஒரு மாநிலம் எவ்வளவு வரி கொடுக்குது அதன் அடிப்படையில் வரி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 100 ரூபாய் வரி வசூல் பண்ணி மத்திய அரசு கொண்டு போனாங்கன்னா வெறும் 29 ரூபாய் தான் வரியாக நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வரியில இருந்து ஷேரிங் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வரி செலுத்தும் திறனை ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, டோட்டலா கேரளா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் எல்லோருக்குமே 100 ரூபாய் வரியாக வசூலிக்கப்பட்டால் அதனோட கம்மியாகத்தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ அதனால டெல்லியில எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதன் அடிப்படையில தான் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். சோ மத்திய அரசின் நிதி பகிர்வில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அடிப்படை காரணிகள் தவறான விஷயம்னா என்ன? வரி செலுத்தும் திறன் அப்படின்ற ஒவ்வொரு மாநிலத்துடைய கேப்பபிலிட்டி செக் பண்ண மாட்டாங்க. சோ ஒரு மாநிலம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, அவங்க பாக்குறது மக்கள் தொகை, வனப்பகுதி, நிதித்திறன் இடைவெளி போன்ற பல்வேறு அடிப்படையில தான் அவங்க நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை இங்க பாருங்க. மத்திய அரசின் வருவாய் 100% வச்சுக்கிட்டோம்னா மத்திய அரசு அந்த 100% ரூபாயை எதற்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? 58% ரூபாயை பாதுகாப்பு, அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அப்புறம் வெளிநாடு உறவுகளை மேம்படுத்துறது, பேரிடர் நிதி, சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 58% பணங்களை ஒதுக்கீடு செஞ்சுக்கிறாங்க. அது போக 42% பணங்களை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த 42% பணங்களை மாநிலங்களுக்கு பகிர்றாங்களா, அதுல ஒரு ஈக்குவாலிட்டி இல்ல அப்படின்றத இப்போ ஒரு குற்றச்சாட்டு. ஓகேங்களா? அல்லது எந்த மாநிலம் அதிகமாக வரி கொடுக்குறாங்களோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக ஒதுக்குங்க, அந்த மாதிரி இல்ல அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்த எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்ற பரிந்துரை யார் கொடுப்பா? அதற்கு தான் நிதி ஆணையம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? 15வது நிதி ஆணையம் 2021 இருந்து 26 வரைக்கும் 42% அமௌண்ட் மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நிதி பகிர்வு பரிந்துரையை நிதி ஆணையம் 1952 உருவாக்கப்பட்ட அந்த ஆணையம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் பரிந்துரைப்பதை 5 ஆண்டுகளுக்கு வச்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தமிழகத்துடைய நிலை, வழங்கப்படக்கூடிய நிதி மொத்தத்துல 4% தான் தமிழ்நாட்டிற்கு கொடுக்குறாங்க. சோ மொத்தமா சேர்க்கும் பொழுது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து 100 ரூபாய் வரியாக போச்சுன்னா 29.7 ரூபாய் தான் நமக்கு நிதியாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நாங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு வெறும் 30 ரூபாய் தான் எங்களுக்கு நிதியாக கொடுக்குறீங்கன்னா எங்களுடைய 70 ரூபாய் வேற மாநிலத்திற்கு போகுதுல அப்படின்ற ஒரு क्वेश्चन பண்றாங்க. சோ ஆக்சுவலா இந்த நிதி பகிர்வு அப்படின்றதுடைய அல்டிமேட் நோக்கமே என்ன அப்படின்னா ரீஜனல் டிஸ்பாரிட்டி குறைக்கணும். சோ வளர்ந்த மாநிலங்கள்ட்ட இருந்து அதிகமான வரி வருவாய் வரும், வளராத மாநிலங்கள் இருக்குல்ல, பின்தங்கி உள்ள இடங்கள்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் முன்னேற்றுவதற்காக அங்க அதிக நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பண மதிப்புல பார்த்தோம்னா இந்த 4% எவ்வளவு அப்படின்னா 37,355 கோடியே 87 லட்சம் நம்ம தமிழ்நாட்டிற்கு நிதியாக மத்திய அரசு ஒதுக்கிட்ட பணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்த இந்திய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமாக நிதி பகிர்வு
இந்த மத்திய மாநிலங்கள்ல தான் ஏற்படுது. அது போக கிழக்கு மாநிலங்களையும் அதிகமாக ஒதுக்குறாங்க. அப்போ தென் மாநிலங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் ஒதுக்குறாங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. சோ பீகார் வந்து 100 ரூபாய் வரி செலுத்தினா 922.5 ரூபாய் நிதி ஒதுக்கப்படுது மத்திய அரசின் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் வந்து மத்திய மாநிலங்கள்ல வரக்கூடிய ஒரு மாநிலம். சோ அவங்க வந்து 100 ரூபாய் வரி செலுத்தினா 333.2 ரூபாய் அவங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுது மத்திய அரசின் மூலமாக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வரி அடிப்படையில ரொம்ப கம்மியாக வரி செலுத்தி அதிகமாக நிதி பெறக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல் பிரதேசத்திற்கு 100 ரூபாய் வரி செலுத்தினா 4863.7 ரூபாய் என்ன பண்றாங்க வரி அவங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க மத்திய அரசு. ஓகேங்களா? மிசோரமுக்கு 3583.2 ரூபாய் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட்ல இந்திய நிதிக்குழுவின் பணிகளை பற்றி கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் சரத்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 280 சப்டெக்ஷன் 3. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பரிந்துரைகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. ஸோ நிகர வரி வருவாயை எப்படி மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுப்பது எத்தனை சதவீதம் கொடுப்பது அதை தான் 15வது நிதிக்குழு சொல்லியிருந்தாங்க. 58% மத்திய அரசு வச்சுக்கோங்க 42% மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்ற பரிந்துரை கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? NK சிங் அவர்களது தலைமையிலான 15வது நிதிக்குழு. 16வது நிதிக்குழு தலைவர் யாரு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் சரத்து 280 அப்படின்றது இந்த நிதி ஆணையத்திற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்குது. ஓகேங்களா? 1951ஆம் ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நிதி உறவை வரையறுப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் ஒரு சமநிலையின்மையை குறைப்பதற்காக இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்றத பரிந்துரை பண்ணுவாங்க. சோ அதற்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆணையம் அப்படின்றது மாற்றி அமைக்கப்படும். தலைவர்கள் அப்படிலாம் மாற்றி அமைப்பாங்க. சோ 2 ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த ஆணையத்துடைய பரிந்துரை முடிவுறுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எது எது? அப்போ மாநிலங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் நித்தி ஆயோக். ஓகேங்களா? பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கீழிருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு கொள்கையை வச்சிருக்கக்கூடியது நித்தி ஆயோக். சிந்தனை செயல்பாடு திங்க் டேங்காக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கொள்கைக்கும் திங்க் டேங்கா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிதி ஆணையம் என்ன சொல்றாங்க மத்திய அரசு கிட்ட எவ்வளவு வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்ற பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. சோ 2 அமைப்புகளுமே ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்களின் நிதி தேவையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவன வழிமுறைகளாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ள உணவுப் பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பஞ்சு மிட்டாய் அப்படின்ற உணவுப் பொருள் தமிழ்நாட்டில் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கு. சோ ஏன் என்ன காரணம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். நூடுல்ஸ். ஓகேங்களா? மேகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூடுல்ஸ் வந்து 2015 தமிழ்நாடு தடை செஞ்சாங்க. காரணம் என்னன்னா அதுல மோனோசோடியம் டைகுளுக்குமேட் அப்படின்ற சுவை வாய்ந்த வேதிப்பொருள் அதிகமாக சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் சவர்மா அப்படின்றது 2023 நாமக்கல் மாவட்டம் முழுவதுமாக தடை பண்ணியிருந்தோம். கேரளா மாநிலத்தில் தடை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? சோ சிக்கன்ல செய்யக்கூடியது. சோ இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஒரு உயிரிழப்புகள் நேரிட்டதுனால என்ன பண்ணாங்க இந்த பொருளை தடை பண்ணாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் கோகா அப்படின்றது கர்நாடகால இது வந்து ஒரு புகையிலை பொருள், இதை உட்கொள்ளக்கூடாது பொது இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய காலங்களில் படிச்சோம். ஓகேங்களா? தடை செஞ்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ். சோ பஞ்சு மிட்டாய் தற்பொழுது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சமீபத்திய காலங்களில் படிச்சோம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தடை செஞ்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதே ரீசனுக்கு தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் தடை பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ரோடமைன் பி வேதிப்பொருள் அதிகமாக கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் வந்து செயற்கை நிறமூட்டியாக பார்க்கப்படுது. ஜவுளி ஆலைகள்ல சாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? லெதர் இண்டஸ்ட்ரியில சாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து உணவுப் பொருட்களை கலக்குறாங்க. எதற்காக அப்படின்னா இந்த இளஞ்சிவப்பு நிறங்கள் வருவதற்காக, ரொம்ப குழந்தைகளுக்கு அட்ராக்டிவ் இன் நேச்சரா பார்க்கப்படக்கூடிய தோற்றத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிறங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாதுகாப்பற்ற உணவாக இது கருதப்படுது. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாடு சட்டம் 2006 அடிப்படையில் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ தடை இல்லை அப்படின்ற விஷயமும் சொல்லிட்டாங்க. எதற்கு தடை இல்லை? பஞ்சு மிட்டாய் அப்படின்றது முழுவதுமாக தடை செய்யல. இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. வெண்மை நிற பஞ்சு மிட்டாய்கள் விற்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளஞ்சிவப்பு பஞ்சு மிட்டாய்கள் விற்கப்பட்ட அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ரோடமைன் பி
உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு என்ன நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சொன்னாங்க? புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த ரோடமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமூட்டி, இதே இயற்கை நிறமூட்டியாக இருந்தது அப்படின்னா 24 hours நம்ம யூரினரி மூலமாக அந்த நிறமூட்டி அப்படின்றது வெளியில போயிடும். ஆனா இந்த ரோடமைன் பி நிறமூட்டி வந்து உடம்பிலிருந்து வெளியேறுவதற்கு 45 நாட்கள் ஆகுது. அதுக்குள்ள நம்ம ரத்த சிவப்பணுக்கள் மேல பாதிப்பை ஏற்படுத்தி புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமையுது. சோ இந்த இளஞ்சிவப்பு பஞ்சு மிட்டாய்கள் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே தூய்மையான மற்றும் பாதுகாப்பான உணவு கிடைப்பதற்கு இந்திய அரசாங்கம் என்ன சட்டம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா, உணவு கலப்பு தடுப்பு சட்டம். அப்புறம் என்ன சொல்றாங்க, 1954 நிறைவேற்றினாங்க. அதற்கான விதிமுறைகள் 1955 கொண்டு வரப்பட்டது. சோ நுகர்வோர் வந்து வியாபாரிகளிடம் ஏமாறுவாக இருப்பதற்காக இந்த விஷயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறைந்தபட்ச தரம், மேம்பட்ட சுகாதாரத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 20th ஜூலை 2020. 3 இருக்கு. ஓகேங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூலை 2020. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் பயன்பாடுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. நாம சமீபத்திய கிளாஸஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். இன்சாட் 3DS அப்படின்றது இந்தியாவின் முதல் காலநிலை மாற்ற செயற்கைக்கோள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அதுலயே இன்னும் கொஞ்சம் உள்ள அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? விமானத்தின் சாதகமான சூழலை கணிச்சு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு தெரியணும். காட்டு தீயை கண்டறியுமா? ஆமா. ஓசோன் மாற்றங்களை அளவிடுமா? ஆமா. மேகங்களின் நுண்பொருட்களை தெரிவிக்குமா? ஆமா. இந்த எல்லா விஷயங்களையும் செய்யும். அப்ப இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடைய பயன்பாடுகள் அத்துணையும் சரி. அப்ப கொடுக்கப்பட்ட அனைத்தும் சரி அப்படின்றது ஆன்சர். சோ இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இன்சாட் 3DS அப்படின்றது ஒரு அதிநவீன செயற்கைக்கோள். காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கும். தரையில மட்டும் இல்ல, கடல் சார்ந்த காலநிலை மாற்றத்தையும் கண்காணிக்கும். சோ இது எப்போ ஏவப்பட்டது? பிப்ரவரி 17 நேற்று ஏவப்பட்டது GSLV F-14 ராக்கெட் மூலமாக. சோ இதற்காக நிதி பங்களிப்பு புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்டாங்க. தற்பொழுது புவி அறிவியல் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லுங்க. வடிவமைத்தது இஸ்ரோ தான். ஏவுதளம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, அங்க இருந்தா ஏவுனாங்க. சோ நிலைநிறுத்தம் 18 நிமிடங்கள்ல 253 கிலோமீட்டர் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ பயன்படுத்த உள்ள நிறுவனம், இந்த சேட்டலைட் வந்து இஸ்ரோ மட்டும் பயன்படுத்த போறது இல்ல, இந்திய வானிலை ஆய்வு மையமும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி, கடல் சார்ந்த தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய தேசிய நிறுவனமும் பயன்படுத்த போறாங்க. சோ இந்த செயற்கைக்கோளுடைய எடை 2275 கிலோகிராம். அதுக்கப்புறம் வந்து கருவிகள், இதுல 25 கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதோடைய ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். இந்த புக் கண்டென்ட் நல்லா பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கும். எந்தெந்த அடுக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ ஓசோன் பாதிப்புகளை இது கண்டறியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருக்குது அடி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோன் படலம் எங்க இருக்கு? படை அடுக்குல இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் படையடுக்கு மேல இடையடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வெப்ப அடுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வெப்ப அடுக்குக்கும் கொஞ்சம் கீழே தான் வந்து குறைந்த சுற்றுப்பாதை விண்கலங்கள்ல நிலைநிறுத்தப்படும். 185 கிலோமீட்டர் நிலைநிறுத்தப்படக்கூடிய சுற்றுவட்ட பாதையில சில செயற்கைக்கோள்லாம் லேண்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஜெட்ஸ், இன்ஜின்ஸ் இதெல்லாம் ஃபாஸ்டாக போகும் அப்படின்னு சொல்றாங்க. விண்கற்கள் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானிலை மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் அங்க நடக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர் வெளியடுக்கு அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இந்த வெளியடுக்குல தான் ஹபிள் டெலஸ்கோப்ல போட்டோ எடுத்து அனுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 600 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து அடுக்குகள். ஓகேங்களா? ட்ரோபோஸ்பியர், அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கீழ இருந்து சொல்லணும் அப்படின்னா TSMIT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? ட்ரோபோஸ்பியர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரேட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் மீசோஸ்பியர், அதுக்கப்புறம் அயனோஸ்பியர், அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்ப்போம். புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பத்தி தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் 2022ஆம் ஆண்டில் முதல்ல ஏவுன செயற்கைக்கோளோட பெயர் என்னப்பான்னு கேட்டிருக்காங்க. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் 4, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 4 அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ஏவப்பட்டது. 2024ல ஃபர்ஸ்ட் ஏவப்பட்ட செயற்கைக்கோளோட பெயர் தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வா தல என்னும் செயலி
எந்த துறையுடன் தொடர்புடையது? நல இல்ல, வா தல. ஓகேங்களா? சோ வா தல என்னும் செயலி எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை சுகாதாரத்துறையுடன் தொடர்புடையது. அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் பெண்கள் மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் எதுவும் செயலி ஓபன் பண்ணாங்களா? மதி அப்படின்னு சொல்லக்கூடிய செயலி ஓபன் பண்ணாங்க. கல்விக்காக எதுவும் செயலி ஓபன் பண்ணாங்களா? மணற்கேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி ஓபன் பண்ணாங்க. விவசாயத்துக்காக உழவன் செயலி தமிழ்நாட்டில் ஓபன் பண்ணாங்க. சோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. சுகாதாரம் அப்படின்ற துறைக்கு தற்பொழுது வா தல அப்படின்ற ஒரு செயலி வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ எதற்காக இது தொடங்கி வச்சிருக்காங்க, யாரு தொடங்கி வச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? சோ உருவாக்கியது முனியா டெக்னாலஜிஸ், அதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் சென்னையில் இருக்காங்க. இவங்க தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னா டி ராமசுவாமி அவர்கள். இவங்க யாருன்னா முன்னாள் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செயலாளராக இருந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் செயலியின் நோக்கம் தீவிரமற்ற நோயாளிகளையும் மருத்துவர்களையும் இணைப்பதுதான் இந்த செயலியோட நோக்கமாக பார்க்கப்படுது. இலவசமாக இணைவதற்கான நபர்கள் யாரெல்லாம் இலவசமாக இந்த செயலி மூலமாக இணைஞ்சுக்கலாம் அப்படின்னா மருத்துவர்கள், பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் செவிலியர்கள், யோகா ஆசிரியர்கள்லாம் பண்ணிக்கலாம். ஈவன் கால்நடை மருத்துவர்கள் கூட இதுல இலவசமாக இணைந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் இதுல இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எந்த நோயாளிகளை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப நாள்பட்ட, ஓகேங்களா, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய நோயுடைய முதியவர்களை டார்கெட் பண்றாங்க. ஸோ சில பேருக்கு வந்து தொற்றா நோய்கள் இருக்கும், டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இதய நோய்கள், இந்த மாதிரியான தொற்றா நோய்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸை தான் இவங்க கவனம் செலுத்துறாங்க. ஸோ விளையும் நன்மை என்ன? இந்த தொற்றா நோய் வயதுடையவர்கள் வந்து அதிகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது. ஸோ பயணம் அப்படின்றது கிடையாது. அதற்கப்புறம் காத்திருப்பு நேரம், ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு டாக்டர்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த செயலியில நாம வந்து டாக்டருடைய அட்வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா டாக்டர்ஸ் வந்து டைமிங் கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில இருந்தே அவங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் காத்திருப்பு நேரம் அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகும்பொழுது அவங்க வயதானவங்க, ஏற்கனவே வந்து இணை நோய் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எந்த தொற்று நோய் வந்துடக்கூடாதுல. ஸோ அதனால ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக வேண்டிய தேவைகளும் கிடையாது. வீட்டில இருந்தே டாக்டர்ஸோடைய கன்சல்டேஷன்ஸ் அடைஞ்சுக்கலாம் இந்த வாத்தல அப்படின்ற செயலி மூலமாக. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒரு இணையதளமும் ஓபன் பண்ணியிருக்காங்க இதே பெயர்ல. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? நோய் தொற்றிய நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு எந்த நிலையிலும் பரவாமல் இருக்கக்கூடிய நோய் தான் தொற்றா நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க. மரபு வழியாக உருவாகக்கூடிய தொற்றா நோய்கள் சிஸ்டிக் அல்லது ஃபிப்ரோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஊட்டச்சத்து குறைபாடுகள் வழியாக தொற்றா நோய்கள் உருவாகுமா? விட்டமின் குறைபாடு நோய்கள் உள்ளாவே தொற்றா நோய்கள் தான். உடற்சிதைவின் காரணமாக மூட்டு வலி, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற தொற்றா நோய்கள் ஏற்படும். இந்த நோய்கள்லாம் தொற்றா நோய்கள் சொல்லப்படுது. பிளஸ் புற்றுநோய்களும் தொற்றா நோய்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாருங்க. TNHSRB எதில் ஃபோக்கஸ் பண்றாங்க? தமிழகத்தில் தாய் சேய் நல இறப்பு, அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விபத்து பராமரிப்பு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. மேற்கூறிய ரெண்டும் சரி அப்படின்னு தெரியணும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, இந்த TNHSRB அப்படின்றதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா தற்பொழுது எந்த பொருளுக்கான திணிப்பு எதிர்ப்பு விசாரணையை தற்பொழுது தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திணிப்பு எதிர்ப்பு விசாரணை அப்படின்றாங்க. அது என்ன திணிப்பு எதிர்ப்பு விசாரணை? அதை பத்தி நம்ம நல்லா பார்த்துடலாம். ஸோ சோலார் கண்ணாடி பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுதான். பர்டிகுலரா சைனா, வியட்நாம் போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி ஆகுதான். இங்கேயும் இந்த சோலார் கண்ணாடி பொருட்கள்லாம் நம்ம நாட்டு மக்களும் தயாரிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதற்காகவே நம்ம நாட்டு மக்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சோலார் கண்ணாடி பொருட்களின் விலையை விட கம்மியான விலையை வைத்து இங்க இறக்குமதி செய்றாங்க. ஆனா மக்கள் நாம என்ன நினைப்போம், இந்திய பொருட்களை வாங்கணும், காசு கூட இருந்தாலும் பரவாயில்லைன்னு நம்ம நினைப்போமா? இல்ல, நமக்கு தேவை பொருள், எந்த பொருள் காசு கம்மியா இருக்கோ அதை வாங்குவோம் தான் நினைப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சைனா, வியட்நாம் போன்ற பொருட்களை அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம். அப்போ உள்நாட்டு வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, போடா இனிமேல் நம்ம நாட்டு பொருட்களை நம்ம உற்பத்தியே பண்ண வேணாண்டா அப்படின்ற ஒரு மன விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ அப்போ உள்நாட்டு வியாபாரிகளை, உற்பத்தியாளர்களை காப்பாற்றுவது யாருடைய கடமை? ஒரு நாட்டுடைய கடமை. சோ அதனால சோலார் கண்ணாடி பொருட்களுடைய விலை உண்மையிலே நம்ம நாட்டு தயாரிப்பாளர்களோட விலை கம்மியா வச்சு விற்கிறாங்களா சைனா அப்படின்றதற்கான விசாரணையை தான் இந்தியா தற்பொழுது தொடங்கி இருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம்
பொம்மைகள் அப்படின்னு சொல்றாங்களே, பொம்மைகள் கண்காட்சி அப்படின்றது ஜெர்மனியில் நடந்திருக்கும். ஸோ நம்ம நாட்டு பொம்மைகளை வாங்குவதற்கு நிறைய நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விருப்பம் தெரிவித்து நிறைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஓகேங்களா, சர்வதேச பொம்மை கண்காட்சி நம்ம பார்த்தோம். சிகரெட் லைட்டர் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாசத்துல சிகரெட் லைட்டருடைய விலையை என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனா வந்து கம்மி பண்ணி இங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. அப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்றது போட்டோம். அதாவது திணிப்பு எதிர்ப்பு வரி அப்படின்றது இந்த சிகரெட் லைட்டருக்கு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சிகரெட் லைட்டரே அவங்களோட லைட்டரை நம்ம பேன் பண்ணோம். எதற்காக? நம்ம உள்நாட்டு தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக. ஓகேங்களா, சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அரிசி சமீபத்திய காலங்கள் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுமதிக்கு தடை பண்ணோம். ஓகேங்களா, சோ இந்த பொம்மைகள் அப்படின்றது கண்காட்சின்னு பார்த்தோம், சிகரெட் லைட்டர் அப்படின்றது இறக்குமதி பத்தி பார்த்தோம், அரிசி அப்படின்றது ஏற்றுமதி சார்ந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா, ஏற்றுமதிக்கு நம்ம தடை பண்ணோம். ஓகேங்களா, எதற்காக? உள்நாட்டு விநியோகத்தை சிறப்புற வச்சுக்கணும், விலையை அதிகமா ஏறிட விடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஏற்றுமதியை தடை பண்ணோம். ஓகேங்களா, சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ சோலார் கண்ணாடி பொருட்களுக்கான திணிப்பு எதிர்ப்பு விசாரணை தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கு. இது உறுதி செய்யப்பட்டால் என்ன பண்ணுவாங்க, ஆன்டி டம்பிங் டியூட்டியை அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சோ விசாரணைக்கு காரணம் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் புகார் பண்ணியிருக்காங்க. சோ இறக்குமதியாகும் நாடுகள் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் விசாரணை உறுதி செய்யப்பட்டால் திணிப்பு எதிர்ப்பு வரி ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்றது அதிகப்படுத்துவாங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன? உள்நாட்டு பொருட்களின் மதிப்பை விட குறைவாக இருக்கும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி என்னடா, இந்த திணிப்பு எதிர்ப்பு வரி அப்படின்றது ஜிஎஸ்டிக்குள்ள வருமா வராதா அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் வரியை உயர்த்துவதன் மூலம் விளைவது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். இந்த வரியை அனுமதிக்கும் சர்வதேச நிறுவனம் இது உலக வர்த்தக நிறுவனமே அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரி சார்ந்து நம்ம தமிழ் கவிஞர்கள் என்ன விஷயங்களா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ எங்க இருந்தெல்லாம் வருவாய் வருதோ அந்த வருவாயெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு அரசு, நல்ல அரசு ஈற்றணும். அதுக்கப்புறம் ஈட்டுனதை காத்து வச்சுக்கணும், காத்து வச்சிருந்ததை கரெக்டா எல்லாத்துக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதற்கப்புறம் காளிதாஸ் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் தான் பூமியிடம் இருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது, அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செல்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ வரிகள் சார்ந்து இரண்டு கவிஞர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு இன்னைக்கு. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கிறோம். எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது? நன்கொடை வரி நேரடி வரி தான், அதற்கப்புறம் சொத்து வரி நேரடி வரி தான், வருமான வரி நேரடி வரி தான். அப்ப எந்த வரி இல்ல? சுங்க வரி நேரடி வரி கிடையாது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து பாரத் பெட்ரோலிய நிறுவனம் எந்த சர்வதேச விமான நிலையத்தில் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை உருவாக்க உள்ளது? சோ ஃபியூச்சர்ல. ஓகேங்களா, சோ இதற்கான ஆன்சர் என்ன? கொச்சின் சர்வதேச விமான நிலையத்தில் உருவாக்க இருக்காங்க அப்படின்னு தெரியணும். அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் சென்னை விமான நிலையம் இரண்டு பெயரில் அழைக்கப்படுது. ஒரு முனையம் அண்ணா விமான நிலையம், அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட் சென்னையில் இருக்கு. ஸோ அதை வந்து காமராஜர் அவர்களது பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, டெல்லியில் இருக்குது. ஸோ இந்திரா காந்தி அவர்களது பெயரில் அழைக்கப்படுது. மோஸ்ட் பிஸியஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடியது பகத்சிங் அவர்களது பெயரில் அழைக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இப்போ என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா கொச்சி விமான நிலையத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் வந்து ஹைட்ரஜன் ஆலையை உருவாக்க போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சோ ஒப்பந்தம் இரண்டு பேருக்கு இடையில நடந்திருக்கு. சோ நிறுவ உள்ளது விமான நிலையத்தில் ஹைட்ரஜன் ஆலை. இது உலகத்திலேயே முதல் முறையாக நிறுவிட்டாங்கன்னா. ஓகேங்களா, விமான நிலையத்தில் இதுவரைக்கும் ஹைட்ரஜன் ஆலை அப்படின்றது நிறுவப்படலை. ஓகேங்களா, சோ தொலைநோக்கு விமானத்துறையில நிலைத்தன்மையை ஏற்படுத்தணும். சோ கிரீன் ஹைட்ரஜன் சிறப்பு என்னன்னா எதிர்காலத்தின் நிலையான எரிபொருளாக, புதுப்பிக்கத்தக்க எரிபொருளாகவும் பார்க்கப்படுது, சைடு எஃபெக்ட் இல்லாத எரிபொருளாகவும் இருக்கு. ஓகேங்களா, சோ ஆலையின் திறன் 50 மெகாவாட் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கு விமான போக்குவரத்தில் பூஜ்ஜிய கார்பன் நிலையை அடைவதற்காக இந்த வழிமுறைகளை கையாளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத் பெட்ரோலிய நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொச்சி பன்னாட்டு விமான நிலையம் சார்ந்து என்ன சிறப்பு அப்படின்னா கேரளாவில் அமைந்துள்ள கொச்சி பன்னாட்டு விமான நிலையமே முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் பத்தி ஒரு விஷயம். கீழ்காணும் எந்த ஒரு
வினையின் காரணமாக சூரிய ஒளியும் வெப்பத்தை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பின் மூலமாக சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பருத்தியின் விளைச்சல் அதிகரித்துள்ளது கூற்று சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அதிகரிச்சிருக்கா? ஆமா. அப்போ அதற்கான காரணம் சொல்றாங்க, இவருடன் போதுமான பருவமழை பெய்துள்ளது. சரியா? பருவமழை அதிகமா பெஞ்சதுனாலதான் பருத்தியின் விளைச்சல் அதிகமாயிருக்கா தமிழ்நாட்டுல? ஆமா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. அதிகமாக விளைந்த பகுதி தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளிலையும் தெற்கு பகுதிகளிலையும் அதிகமாக பருத்தி எப்பயுமே விளையும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் விலைச்சரிவு, ஒரு குவிண்டால் பருத்தியோட விலை என்ன சொல்றாங்கன்னா 6500 இருந்து 6700 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குவிண்டால்னா எத்தனை கிலோ தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. காரணம் அதீத விளைச்சல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அதிகமாக விளைஞ்சிருச்சு. ஸோ எப்பயுமே டிமாண்ட் அளவுக்கு இருந்தால் தான் அந்த விலை வீழ்ச்சி ஏற்படாது. ஸோ டிமாண்டை விட அதிகமான வரத்து வந்தாலும் விலை வீழ்ச்சி ஏற்படும். ஓகேங்களா? சர்வதேச நிலவரம் எப்படி இருக்குன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பருத்தியோட விலை ஏற்றத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் பருத்தியோட விலை வீழ்ச்சியில் இருக்கு. ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் விலை வீழ்ச்சியில் இருக்கு. ஸோ உள்நாட்டு உற்பத்தியாளர் விற்பனை செய்வது இந்திய பருத்தி கழகம் தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸோட விலையை விட கம்மியா தான் இங்க விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாதிப்பு என்ன அப்படின்னா, ஜவுளி தொழில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புக் கண்டென்ட். கரிசல் மண் தான் பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண், அதனால இதை ரீகர் மண் அப்படின்னு அழைப்பாங்க. சோ லாவா பீடபூமி பகுதிகள், அதாவது தக்கான பகுதிகளில் அரை வறண்ட காலநிலையில கரிசல் மண் இருக்கக்கூடிய பகுதிகளில் பருத்தி நல்லாவே விளையும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்போரிக் அமிலம், ஹைட்ரஜன் மற்றும் உயிரின பொருட்களின் சத்து இதுல குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பர்டிகுலரா கோயம்புத்தூர் பகுதிகளில் அதிகமாக பருத்திகள் விளையும். ஓகேங்களா? மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களையும் அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, பருத்தி விளையும் கரிசல் மண்ணின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரகர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. தாஜ் மகோத்சவ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்ரால நடந்துட்டு இருக்கு. சோ கைவினைஞர்கள், கலாச்சார பாரம்பரியத்தை போற்றும் விதமாக இசை கலைஞர்கள் எல்லோருமே அந்த திருவிழால ஈடுபடுவாங்க. ஆக்ரால பிப்ரவரி 17 இருந்து 27 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ பறவை காய்ச்சல் ஆந்திரால அதிகமாக பரவதனால சென்னையை ஒட்டி உள்ள 8 மாவட்டங்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அலர்ட் மெசேஜஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் மியூனிக் பாதுகாப்பு அமைப்பிற்கான மாநாடு ஜெர்மனியில் நடக்குது. 1960ஸ்க்கு அப்புறம் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உருவாக்குனதற்கான நோக்கமே என்ன அப்படின்னா, முதல் 2 உலகப் போர் நடந்தது மாதிரி 3வது உலகப் போர் அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே மியூனிக் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்றது உருவாக்கி இருப்பாங்க. சோ இந்த பாதுகாப்பு மாநாடு ஒரு சர்வதேச பாதுகாப்பு மாநாடாக பார்க்கப்படுது. இந்த பாதுகாப்பு மாநாட்டில் தற்பொழுது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்திருப்பாங்க. சோ அதை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு பற்றி சுப்ரீம் கோர்ட் 2021 4% வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் இதை செயல்படுத்தல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கூட்டத்தொடரில் செயல்படுத்துவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் எந்த வருஷம் எவ்வளவு சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு பதவி உயர்வுல கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா? அப்போ மாற்றுத்திறனாளிகளை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒப்பீனியனும் தமிழ்நாடு அரசு கிட்ட கிடையாது. சோ கூடிய விரைவில் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியுள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு போயிருக்காங்களா? அதுவே ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. நம்ம இந்தியா தான் முதல் முறையாக போயிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடக்குது அப்படின்னா, மலேசியாவில் நடக்குது. அரை இறுதியில ஜப்பான் இருமுறை சாம்பியன் பட்டத்தை வென்றவங்க, அவங்களை வீழ்த்தி நம்ம இறுதிப் போட்டிக்கு போயிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆஸ்திரேலியா அப்படின்றவங்க இந்தியாவை அண்டர் 19 கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பிளஸ் 2023 நடந்த பெரிய ஆட்களுக்கு நடக்கக்கூடிய உலக கோப்பை போட்டியும் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க, இந்தியாவை சாய்த்து. ஓகேங்களா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். சோ இந்தியா ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியுள்ள நாடாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? சோ ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். 58வது ஞானபீட விருது அப்படின்றது உருது கவிஞராகிய கல்சார் அப்படின்றவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். சான்ஸ்கிரிட்டுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது நீங்க சொல்லுங்க. மத்திய அரசின் நிதி பகிர்வு அப்படின்றது எதன் அடிப்படையில் இருக்கு? மக்கள் தொகை அடிப்படையில், வனப்பகுதி அடிப்படையில். ஸோ இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் இருக்கு. ஒரு மாநிலம் எவ்வளவு வரி செலுத்துது அதன் அடிப்படையில் இல்லை அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? பஞ்சு மிட்டாய் தமிழ்நாட்டில் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கு. ரோடமன் பி அப்படின்ற வேதிப்பொருளை அதிகமாக சேர்ப்பதனால். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் அப்படின்றது வானிலை சார்ந்த தகவல்
அளிப்பதற்கு, காட்டுத்தீ சார்ந்த தகவல் அளிப்பதற்கு, கடல் சார்ந்த வானிலையை ஒப்பிடுவதற்கு, ஓசோன் படலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணிப்பதற்கான ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம். வாதள செயலி, ஓகேங்களா, வாதள அப்படின்ற செயலி வந்து சுகாதாரத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. சோ திணிப்பு எதிர்ப்பு விசாரணை எதற்கானது? ஆன்டி டம்பிங் டியூட்டி எதற்கு போடலாம்னு நினைக்கிறாங்க? சோலார் கண்ணாடி பொருட்களுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. பசுமை ஹைட்ரஜன் ஆலை சர்வதேச கொச்சி விமான நிலையத்தில் அமைப்பதற்கு பாரதிய பெட்ரோலிய நிறுவனம் வந்து இப்ப புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க. தேசிய தரச்சான்று அப்படின்றது நேத்து நம்ம பார்த்தோம், ஓகேங்களா, ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம், ஓகேங்களா. சோ பறவை காய்ச்சல் என்ன எதற்காக பார்த்தோம்? சோ ஆந்திரால அதிகமாக பரவுது, சென்னையில தற்பொழுது விழிப்புணர்வு எச்சரிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில முதல் முறையாக இந்தியா வந்து இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம், ஓகேங்களா. சோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.